நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். இன்னைக்கு ஷோல ரொம்பவே ஸ்வீட்டான கூலான விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப காமனா பிடிச்ச விஷயம்னா என்ன? ஐஸ்கிரீம் தானே? ஆமாங்க, ஐஸ்கிரீமை பத்தி தானே ஃபன் ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஷோல பேச போறோம். ஸோ சீக்கிரம் வாங்க ஷோக்குள்ள போலாம். ஜூலை 1 ஆன இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா நேஷனல் கிரியேட்டிவ் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் டே. அதாவது ஐஸ்கிரீமில் என்னென்ன கிரியேட்டிவான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் வெறும் 3 ஃப்ளேவர்ஸ் தான் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னா சாக்லேட், வெனிலா அண்ட் ஸ்ட்ராபெரி தாங்க. பட் ஸ்டில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இன்னும் கிரியேட்டிவாக நம்ம செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடவே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த தகவலோட வாங்க ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இது யோகம் நல்ல யோகம். எந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1ஆம் தேதி 7வது மாதம் 2017ஆம் ஆண்டு ஆணி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு தீர்வதும், மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலம் காணப்படுவதும், சந்தோஷத்தின் எல்லைக்கு செல்வதும், குடும்பத்தாருடன் வெளிவட்டாரத்தில் நண்பர்களுடன் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் காணப்படுகிறது. மனதுக்கு பிடித்த தெய்வ சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நம்பகத்தன்மையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். எதிர்காலத்தில் இருந்த பயம், மற்ற விஷயங்கள், மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வரவுகளுக்கு உண்டான சந்தோஷ அமைப்பு. குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பேர் சொல்வதற்கு உண்டான பிராப்தங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கி சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படுவது, மொத்தத்தில் மகிழ்ச்சியும் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தாய்வழி உறவுகள் விஷயத்தில் தேக ஆரோக்கியம், வாக்குவாதங்கள் தவிர்த்து கொள்வதும், இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது பிறகு பார்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் எல்லாவற்றிலும் படிப்படியாக சிறு கவனத்துடன் இருப்பதும், சிறு வாக்குவாதங்கள் கூட யாரிடத்திலும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் நண்பர்களிடம் வைத்துக் கொள்வது தேவையில்லாத குழப்பத்தையும் பெரிய மொத்த சந்தோஷத்தையும் இழக்க நேரிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாடுகள். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயங்கள் கிடைப்பது, மனதுக்கு பிடித்த விஷயங்கள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவு வருவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது மனதிற்கு உங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புது வண்டி வாகனங்கள் சிலருக்கு பெரிய அளவுக்கு நிம்மதி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், சட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்ப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது பெரிய அளவுக்கு லாபத்தை பன்மடங்காக உயர்த்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். வியாபாரத்தில் புது பிஸ்னஸ்களில் ஈடுபடக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுத்துவதற்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு அது பெரும் வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொண்டு புது கூட்டாளிகள் அமைப்புக்கு தேடிக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்வது உத்தமமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தேடி வருவதற்குண்டான பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகம், தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்திகள் காணப்பட்டாலும் தொழிலில் சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். தொழில் அமைப்பில் திடீரென்று சிலருடைய சதியால் தேவையில்லாத குழப்பங்கள், பெரிய அளவு சங்கடங்கள்லாம் ஏற்பட்டுவிடும்.
கையெழுத்திடுவதும் அதை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும் பல விதத்தில் நன்மை. சிலர் கொடுக்கறது அப்படியே நம்பி கையெழுத்திடுபவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக வீடு ஏறி வந்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல அமைப்பு. ஏற்றம் அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகம் தொழில் நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் என்ற பல விதத்தில் சங்கடங்கள் நிவர்த்தி. செல்வாக்கு மற்ற விஷயத்தில் உங்களுக்கு இருந்த தனித்தன்மை வெளிப்படுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு காணப்படுகிறது. மொத்தத்தில் நிம்மதி, சந்தோஷம், பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி என்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள், அவர்கள் பிடித்த விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான அனுகூலங்கள். குருவின் அனுகூலம், மகான்கள் தரிசனம் பெரிய அளவுக்கு யோகத்தையும் பன்மடங்காக உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கெல்லாம் காணப்படுவதுடன் குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, குடும்பத்தில் தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பது, பெற்றோர் பெரியோருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியம், சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் கெடுத்து விடலாம் என்பதனால் அந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் யோக பலன்களை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்தாலே போதும். ஜவாப் ஜாமீன் மற்ற விஷயத்தில் நகர்ந்து கொள்ளுங்கள். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வயிற்று உபத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் அதற்கு உண்டான மருந்து மாத்திரைகள், மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது இன்றைக்கு மிக மிக முக்கியம். பிள்ளைகளுடைய திடீர் சுபகாரியத்தில் சிறு பிரச்சனைகள் காணப்படுவதனால் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மகத்திற்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது பல விதத்தில் நன்மைகள் தரும். திடீரென்று உங்களுடன் இருக்கக்கூடிய சிலருடைய சதி செயலால் தேவையில்லாத பிரச்சனைகள் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். உத்தியோகம், தொழிலமைப்பு, அரசமைப்பு, அரசியலில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். நிழலை கூட நம்பாமல் இருப்பது இன்றைக்கு மிக மிக முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது. குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உடன் பிறந்தோர் மற்ற விஷயத்தில் அனுகூலங்கள், சந்தோஷங்கள், ஏற்றங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதும், அனாவசிய செலவுகள் தவிர்த்து கொள்வதும், குடும்பத்தில் தேவையில்லாத சிறு குழப்பங்கள், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை என்று காணப்பட்டாலும் அந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் விடுத்து கொடுத்தல் நீங்களாக இருக்க வேண்டும். சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் கூட வைத்துக் கொள்ளாமல் இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். துணை அல்லது துணைவியாருடன் சிறு சஞ்சரவுகளும் பெரிய மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.